அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/12/2023 சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30லிருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30லிருந்து 9 மணி வரை. இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:27 தனுர் நகரத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனையை பார்த்துட்டு தாங்க இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த விஷயத்தை நீங்கள் பின்தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்குங்க. அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பண பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, அதே போல் ஜனவசியம், மாயமந்திரம், இவற்றுக்கு நிறைய பேருக்கு இவர் தீர்வு சொல்லியிருக்காரு. மறக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பாருங்க. நல்ல தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வாழ்க்கையில நல்ல மேன்மை கிடைக்கும் சொன்னாங்க. அதே போல இவர் நிறைய ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்த்திருக்காங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காம மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது. இன்றைய நாள் உங்களது நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிவோர்களுடைய மறைமுகமான எதிர்ப்புகள் காணப்படலாம். உரையாடும் போது கவனம் தேவை. பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் செய்ய நேரிடலாம். உங்களது சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படலாம். கவனக்குறைவின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை மோசமாக காணப்படலாம். உங்களது தேவைகள் மற்றும் அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம். சரியான நேரத்தில் முறையான உணவு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது வளர்ச்சிக்கு உகந்த நாள். இன்றைய நாளை சரியாக திட்டமிட்டால் நீங்கள் வெற்றி காண முடியும். உங்களது அணுகுமுறையில் இன்று உறுதியுடன் காணப்படுவீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை விரைந்து பணியாற்றுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கையை பணியில் வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணைக்கு என நேரம் ஒதுக்குவீர்கள். இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது. யோகா மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும். அமைதியாக இருப்பது நல்லது. இன்று அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பணியை பொறுத்தவரை கவனத்தோடு பணியாற்றுவது மிகவும் நல்லது. கவன சிதறலுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் திணிக்க வேண்டாம். அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. இதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நீங்கள் சிறப்பாக சேமிக்க ஒரு திட்டத்தை அமைத்து பின்பற்ற வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உப்பசம் ஏற்படலாம். உணவில் அதிக கவனம் செலுத்துவது சிறப்பானது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று பொறுப்புகளும் பதட்டமும் காணப்படுவதால் பக்தியுடன் ஸ்லோகம் சொல்வதன் மூலமாக நீங்கள் உங்களது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும். இசையை கேட்பதன் மூலமாகவும் மனதை பதட்டமின்றி வைத்துக் கொள்ள முடியும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை கவனத்தோடு கையாள்வீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லது. இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும். பெரிய அளவில் முதலீடு செய்யும் கூடிய முடிவை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்க வேண்டும். கவலைகளுக்கு இடமளிக்க வேண்டாம். எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகள் இன்று அதிகமாக காணப்படுகிறது. பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றுவதன் மூலமாக பணியில் பின்தங்குவதை தவிர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் ஈகோவை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நல்ல புரிந்துணர்வையும் அன்பையும் வெளிப்படுத்துவது உங்களது உறவுக்கு மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறருடன் உரையாடும் போது கவனித்து உரையாட வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சிக்கலான பணிகளையும் கவனமாகவும் எளிதாகவும் கையாளுவீர்கள். இன்று உங்கள் வளர்ச்சி உறுதி. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவநம்பிக்கை எண்ணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இதனால் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று புதிய தொடர்புகள் ஏற்படும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்று முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சாதனைகள் குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் சிக்கலான பணிகளையும் எளிதாக கையாளுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இதனால் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்று பணவரவை பொறுத்தவரைக்கும் பணவரவு அதிகமாக காணப்படுகிறது. ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் அது கிடைக்கப் பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். யோகா செய்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஆனால் மெதுவாகத்தான் கிடைக்கும். உங்களது கடின உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும். முக்கியமான செயல்கள் செய்வதை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல செயலாற்றுவது சிறப்பு. இதன் மூலமாக பணிகளை நல்ல தரத்துடன் உரிய நேரத்தில் முடிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சிரித்து பேசி பழகுவீர்கள். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உரையாடும் போது தெளிவாக பேசுவது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும். அதுவும் குறிப்பாக பயணத்தின் போது கவனம் அதிகம் தேவை. குறைந்த அளவு பணமே எடுத்து செல்வது சிறப்பானது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று உங்களது பொறுமை சோதிக்கப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளில் கவனம் சிதறலுக்காக ஆளாக வேண்டாம். அதனால் தவறுகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையிலான கருத்து வேற்றுமையை தவிர்ப்பது நல்லது. இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகளை கண்காணிப்பது சிறப்பானது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறப்பானது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக அமைகிறது. இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும். நீங்கள் மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகள் பாராட்டை பெறும். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல அன்பு மலரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். அத்தியாவசியமான நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது. நன்றாக உண்டு உறங்குவதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக அமைகிறது. உங்களது செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். கவலைகள் அதிகரிக்காமல் இருக்க தேவையற்ற எண்ணங்களை கைவிடுவது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. பணியில் அதிக தவறுகள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமை மிகவும் இழப்பீர்கள். கேள்விப்படக்கூடிய வதந்திகள் உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். உரையாடும் போது கவனத்துடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது. இன்று பணத்தை கையாள்வதில் சில சிக்கல்களை உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தொண்டை எரிச்சல் மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது பலன்கள் தரக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இன்று உறுதியும் தைரியமும் உங்களிடம் காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நட்பு முறையில் பழகுவீர்கள். பணியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பேச்சிலும் செயலிலும் இனிமை காணப்படும். இது உங்களது உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும். பணத்தை சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.